அரசு கவனத்தை ஈர்க்கும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அடுத்த மாதம் நடைபெறுகிறது. தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் தீர்மானம். சென்னை வில்லிவாக்கம் அகத்தியர் நகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திருநின்றவூர் தீனதயாளன் அவர்களின் தலைமையில் மாநில பொருளாளர் திருநீர்மலை கார்த்தி அவர்களின் முன்னிலையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் தங்க சாந்தகுமார் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் சென்னை மாநகராட்சியில் மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலம் தேவை, நவீன மாட்டு தொழுவம் தேவை. மேலும் தமிழ்நாடு முழுவதும் மானிய விலையில் கால்நடைகளுக்கு தீவனம் வழங்க வேண்டும். சென்னை மாநகராட்சியில் கால்நடைகள் மீது போடப்படும் அபராத தொகை குறைக்க வேண்டும். மேலும் ஜனவரி மாதம் தமிழக அரசு கவனத்தை ஈர்க்கும் வண்ணம் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நீங்க நினைச்சா இங்க ஒரு மாசத்துக்கு 50,000 ரூபாய், 20,000 ரூபாய், 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறது. சொந்தமா தொழில் போனா கூட எவ்வளவு லட்சம் சம்பாதிக்கலாம். வேற நிலையில நீ அகதியா இருக்கிற ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கப்புறமும் நீ முழிச்சுக்கல, இதுக்கப்புறம் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நம்ம திருப்பி எல்லாரும் இந்த மாடுகளை அழிச்சிட்டு நடுத்தருல போய் நம்ம பக்கத்து ஆந்திராவில கணேஷ் சொன்ன மாதிரி ஆந்திராவில போயிட்டு அங்க இருந்து பால் கேன்ல வரத வேடிக்கை தான் நீ பாக்கணும்.